அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பலஸ்தீன் மக்களை பற்றி. இந்த பலஸ்தீன் மக்களை பற்றி பார்க்குற நேரத்துக்கு பலஸ்தீன் இடத்தை ஆக்கிரமித்து பண்ணி கொண்டு வந்த இஸ்ரேல்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறார்களா? ஆனால் பலஸ்தீன்கள் 1,00,000 பேரை அவங்க நாடு கடத்தியிருக்கிறார்கள். இப்படி பலஸ்தீனின் 1,00,000 மக்களை அவங்க நாடு கடத்துகிறார்கள். அந்த நாடு கடத்திய மக்கள் இப்போ என்ன ஆனார்கள்? மக்கள் வாழத்துக்கு தகுதி இல்லாத தீவுகளை அவங்க தள்ளப்பட்டார்களா, இல்லை வேறு நாடுகளுக்கு அவங்க நாடு கடத்தப்பட்டார்களா? இதுவரை தெரியவில்லை. இனி நடக்கப்போவது என்ன அப்படின்னு பார்க்குற நேரத்துக்கு பல சினிமா துறைகள் இன்னொரு பக்கம் ஓடி நிற்கும்போது விஜய்க்கு எதிர்ப்பாக சினிமா துறைகளிலிருந்தே வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? கட்சி நடத்த போகலாம் என்று விஜயை சீன்றுவர் போல நிறைய பேர்கள் விஜய்க்கு எதிர்ப்பாகவும் ஆர்வமும் பேசி கொண்டு இருக்கிறார்கள் சினிமா துறையில். இப்போ விஜய் எதை நோக்கி போகிறார்? இப்போ விஜய் முதலமைச்சர் ஆவதனால் இலங்கைக்கு என்ன லாபம்? என்ன நடக்கிறது இங்கே? பலஸ்தீன் மக்களில் மீதி இருக்கும் இந்த 20,000 பேரையும் அவங்க விடமாட்டார்களாம் வாழ்கிறதுக்கு. 20 மேலதிகமாக வேறு நாடுகளுக்கு குடியிருக்கும் போன பலஸ்தீனிகளை விடமாட்டார்களாம். நாடு கடத்தின பலஸ்தீனிகளையும் இங்கு ஒப்படைக்க மாட்டார்களாம். பலஸ்தீன் என்ற தீவை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்களா, இல்லை பலஸ்தீன் நாட்டையே அவங்க கைவசம் எடுக்க முடியும்னு நினைத்திட்டாங்களா இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் இராணுவம்னா பலஸ்தீனை அழிக்கிறதுக்கு பார்க்குறேன்டா. இஸ்ரேல் மக்களும் அப்படி தான் இருக்கிறார்கள். இஸ்ரேல் பெண்களை குழந்தைகளை கொள்ளை இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்லை. யுத்தத்துக்கு வரப்போறவர்களை மட்டும்தான் அழிப்பதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. சும்மா போகும் மக்களை வெற்றி வெட்ட இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இஸ்லாம் படி எங்கள் மக்கள் யுத்தம் செய்வதனால தான் இஸ்ரேல் பலசாலியாக இருக்கிறது. இல்லாட்டி இது எப்பயோ மட்டமாக இருக்கும். பலஸ்தீன், லெபனான், சிரியா 3 நாடுகளும் இஸ்ரேலை கைவட்டம் இருக்கலாம். ஆனால் இயக்கப்பொழுது முஸ்லீம்கள் தான் என்பதை மறந்து விடாதே இஸ்ரேலே.